வணக்கம். நெருப்பு தமிழன். விஜய் பேசிய அந்த கிட்னி திருட்டு உண்மையிலேயே அது அவங்கெல்லாம் 16 கோடி ரூபாய் காரில் ரோல்ஸ் ராயலாக ஏதோ ஒரு காரில் போய்கிட்டு இருக்கிறானுங்களாம். அந்த ஒரு மருத்துவமனையில் கிட்னியை திருடி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அப்போது ஒரு கிட்னியை திருடக்கூடிய ஒரு மருத்துவமனையை நீங்கள் என்ன பண்ணணும், நேர சீல் வச்சுருக்கணும். அதில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள், நிர்வாகம், ஓனரு, இவனுங்க எல்லாத்தையும் கைது பண்ணி பிடிச்சி உள்ளே போட்டிருக்கணும். இதெல்லாம் எதையுமே நம்ம செய்யலை. அதற்கு திமுக அரசு முட்டு கொடுக்குது. நம்ம மாசு இன்னொன்று அப்படியே சப்பக்கட்டு கட்டுறாரு. இப்போ இதை நேற்று விஜய் பேசியிருக்கிறாரு. விஜய் நேற்று பேசிய அனைத்து விடயங்களும் உண்மையிலேயே ரொம்ப ஆரோக்கியமானது. திமுகவை எதிர்த்து அவ்வளவு கேள்விகளையும் எடுத்து முன் வச்சிருக்கிறாரு. நீங்கள் எல்லா அரசு துறையிலிருந்து அரசு ஊழியர்கள், பேருந்து பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள், ஆசிரியர்கள் இருந்து எல்லாவற்றையுமே எடுத்து வச்சிருக்கிறார். இது உண்மையிலே ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியலை அவர் முன் வைக்கிறார். அவர் 6 மணிக்கு மேலே வெளியில் வர மாட்டார். அவர் வெளியில் மக்களை சந்திக்க மாட்டார். அவருக்கு என்ன தெரியும் பேசுவதற்கு? இதெல்லாம் பேசுவதற்கு நேற்று முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது இல்லையா? இன்றைக்கி தமிழ்நாடு நேற்று திருச்சியே ஸ்தம்பித்து போச்சா இல்லையா? திருச்சியில் இருக்கக்கூடிய மக்கள் கூட்டம் அலைமோதுச்சா இல்லையா? ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் இதுக்கு தான், நடிகருக்கு தான் கூட்டம் வருதுன்னா என்ன, இவர் போய் எல்லார் வீட்லையும் வெத்தலை பாக்கு வச்சு வாங்கன்னு கூப்பிட்டு இருந்தாரா? விஜய் அவர்கள் நேற்று பேசிய விதம் உண்மையில் ஒரு அருமையான, ஒரு அற்புதமான ஒரு அரசியலை முன்னெடுத்திருக்கிறாரு. அவருக்கு வாழ்த்துகள். தொடரட்டும், புரட்சி வெடிக்கட்டும்.